திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் தேவனுடைய வார்த்தையின் அஸ்திபாரத்தில் தான் கட்டப்பட வேண்டும். நம்மை உண்டாக்கின தேவன் மட்டுமே இவைகளை குறித்த சரியான அறிவை நமக்கு கொடுக்க முடியும். உலகத்தார் அலசி பார்த்து யூகித்து ஆராய்ந்து இவைகளை குறித்து சில காரியங்களை சொல்கிறார்கள். இதை நம்பித்தான் பெரும்பாலானோர் தங்களது குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் பாருங்கள், நம்மை உண்டாக்கின தேவன் அதைவிட துல்லியமாக நமக்கு வேதத்திலே இவைகளை குறித்து சொல்லி வைத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் தேவனை நமக்கு வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, நம்மை குறித்த வெளிப்பாட்டையும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. தேவனுடைய கோட்பாடுகளையும் அவருடைய வழிமுறைகளையும் நாம் பின்பற்றும் போது நமக்கு தோல்வி என்பதே கிடையாது. போன 2 எபிசோடுகளில் ஆணை குறித்த தேவனுடைய நோக்கம் பற்றியும் ஒரு ஆண் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் பார்த்தோம். நீங்கள் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பின்னர் பார்த்து கொள்ளலாம். இந்த 3வது எபிசோடில் ஆணை குறித்த தேவனுடைய நோக்கத்தில் ஒரு பெண் ஆற்ற வேண்டிய பங்கு என்ன என்பது பற்றி பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இங்கு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய காரியம் ஒன்று இருக்கின்றது. அது என்னவென்றால், இதுவரைக்கும் தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து நல்லது என்று மட்டுமே சொல்லி வந்தார். எல்லாவற்றையும் உண்டாக்கி முடித்துவிட்டு அவை எல்லாவற்றையும் பார்த்து அது மிகவும் நன்றாக இருந்தது என்று மறுபடியும் கூறினார். இப்படி சொன்ன தேவன் இந்த வசனத்தில் நல்லதல்ல என்கிற வார்த்தையை முதலாக பயன்படுத்துவதை பார்க்கிறோம். எது நல்லதல்ல? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்கிறார். இந்த வார்த்தை ஆணை குறித்த மற்றொரு தேவ சித்தத்தை திட்டவட்டமாக நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கின்றது. இந்த காலத்தில் மனிதனுக்கு திருமணம் தேவையா இல்லையா என்பதை குறித்தெல்லாம் பெரிய விவாதங்கள் நடப்பதை பார்க்கிறோம். சிலர் தோல்வியற்ற திருமண வாழ்க்கைகளையே பார்த்து திருமண வாழ்க்கையை குறித்து ஒரு வெறுப்பை தங்களுக்குள் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே தான் தேவனுடைய இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். உலகத்தையும் அதில் நமக்கு ஏற்படும் அனுபவங்களையும் வைத்து ஒரு காரியத்தை நாம் நிதானிக்க கூடாது. அப்படி செய்தோம் என்றால் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை தவறவிட வாய்ப்பிருக்கின்றது. தேவனுடைய வார்த்தை சத்தியம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அனுபவம் உடையவர்களாக இருக்கலாம், ஆனால் சத்தியம் ஒருபோதும் மாறாது. ஆகவேதான் அனுபவத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் சத்தியத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்வது அவசியமாக இருக்கின்றது. அப்போ சத்தியம் என்ன கூறுகின்றது? தேவன் தமது அனந்த ஞானத்தின்படி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அறிவித்து விட்டார். இதுதான் சத்தியம். தேவனுடைய ஞானத்தின்படி பார்த்தால் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்ற காலத்தில் வாழ்க்கை துணை உண்டாயிருக்க வேண்டும். அதன் மூலம் குடும்பங்கள் எழும்பப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. சில சமயங்களில் அபூர்வமாக விசேஷமாக சிலரை தேவன் வேறு விதமாக அழைக்கலாம். ஆனால் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்பது பொதுவாக எல்லா மனிதனுக்கும் பொருந்தும். இது தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. ஆகவே திருமணம் தேவையா இல்லையா என்ற பேச்சுக்கே இடமில்லை. திருமணம் தேவை, அது அவசியம் என்று நம்மை உண்டாக்கின கடவுளே கூறுகின்றார். ஆகவேதான் அதை அறிந்து கொண்டு அதில் எப்படி வாழ வேண்டும் என்பதை வேத வசனத்தின் மூலம் தெரிந்து கொண்டு அதில் வெற்றிகரமாக வாழ்வதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். தேவன் இது குறித்து கூறுவதை கவனியுங்கள். ஆதாமை உண்டாக்கின தேவன் அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொன்ன பிறகு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். இந்த ஏற்ற துணை என்பது ஒரு பெண் ஆற்ற வேண்டிய பங்கு குறித்தும் பெண் குறித்த 3 காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. முதலில் she is good for him, அவனுக்கு அவள் இருப்பது நல்லது. இரண்டாவது she is a helper to him, அவள் அவனுக்கு உதவியாக இருப்பவள். மூன்றாவது she is a suitable companion for him, அவள் அவனுக்கு ஏற்றவளாக இருப்பவள். இந்த 3 காரியங்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலில் அவனுக்கு அவள் இருப்பது நல்லது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்றால் அப்போ ஏற்ற துணை அவனுக்கு நல்லது என்றுதானே அர்த்தம். ஆகவே இது நல்லதா கெட்டதா என்ற பேச்சுக்கே இடமில்லை. அது நல்லது என்று தேவன் கூறுகிறார். அப்படியானால் ஒவ்வொரு ஆண்மகனும் இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கை துணையை எண்ணி பார்க்க வேண்டும். வாழ்க்கை துணை எனக்கு நல்லது, அது எனக்கு ஏற்றது என்கிற வார்த்தைகளைத்தான் பேச வேண்டும். திருமணத்திற்கு முன்பே ஆணும் பெண்ணும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆரோக்கியமான எண்ணத்தை தங்கள் உள்ளத்தில் வளர்ப்பது அவசியம். திருமணத்திற்காக செய்யப்படும் ஆயத்தங்களிலே மனதின் ஆயத்தம் மிகவும் முக்கியம். நமது எண்ணங்களே நம்முடைய வருங்கால வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்க கூடியதாக இருக்கின்றது. திருமணத்தை குறித்த பிற்போக்கான எண்ணங்களுடன் திருமண வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பது நல்லதல்ல. முதலில் நமது எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் நமது மனதை நிரப்ப வேண்டும். அநேகர் மற்றவர்கள் சொல்லும் தோல்வியின் அனுபவத்தினாலும் மற்றவர்களுக்கு நேர்ந்திருக்கிற கசப்பான காரியங்களினாலும் தங்கள் மனதை நிரப்புகிறார்களே தவிர தேவனுடைய வார்த்தையை கொண்டு தங்கள் மனதை நிரப்புவதில்லை. எங்கள் சொந்தக்கார பெண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு தெரியுமா,
இன்னாருடைய மகனுக்கு அப்படி ஆயிடுச்சு தெரியுமா, வீட்டுக்கு வீடு திருமண வாழ்க்கைனாலே பிரச்சனையா தான் இருக்கு, இதெல்லாம் பாக்குறப்ப கல்யாணத்தை நினைச்சாலே பயமா இருக்குதுப்பா என்று இப்படிப்பட்ட பிற்போக்கான எண்ணங்களோடு திருமண வாழ்க்கையில் நுழையும் எவரும் தோல்வியை நோக்கியே பயணப்பட நேரிடுகிறது. இதைத்தான் அநேக இடங்களில் நாம் இன்றும் கூட பார்க்கிறோம். இதை தாண்டி மேலும் அவர்கள் கர்த்தர் மீதே பலியை போட்டு விடுகிறார்கள். கர்த்தர் ஏன் இப்படி செய்தார், ஏன் இப்படி என்னை விட்டுவிட்டார், கர்த்தர் ஏன் இந்த திருமண வாழ்க்கையை கெட்டு போக அனுமதித்தார் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் பாருங்கள், தேவன் திருமண வாழ்க்கையின் வெற்றிக்காக சகல சத்தியங்களையும் வேதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் சற்று கவனித்து பார்க்காமல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை என்ற உடனே யார் மீதெல்லாம் பழி போட முடியுமோ அதை போட்டு விடுகின்றோம். சிலர் பேய், பிசாசு, பில்லி சூனியம் என்றெல்லாம் கூட காரணம் காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து பார்த்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இடமே இல்லாமல் போய்விடும் என்பதை நிதர்சனமான உண்மை. இதை பற்றி கூறுவதில் போதகர்களுடைய பங்கு மிகவும் பெரிதாக இருக்கின்றது. திருமண வாழ்க்கையை குறித்த சத்தியங்களை போதகர்கள் போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆணை போலவே பெண்ணும் வேத வசனத்தின் அடிப்படையிலே எண்ணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அவனுக்கு ஏற்ற துணை உண்டாயிருப்பது நல்லது என்று கூறியிருக்கிறபடியால் ஒவ்வொரு பெண்ணும் இது எனக்கு நல்லது, இது எனக்கு ஏற்றது என்கிற எண்ணங்களை மனதில் வைக்க வேண்டும். இது தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டிருக்கிற எண்ணமாக இருக்கிறபடியால் திருமண வாழ்க்கையை ஆரோக்கியமாக கட்டி எழுப்ப இது நிச்சயம் நமக்கு உதவும். ஒருவேளை திருமணத்திற்கு பின்பு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அவள் உனக்கு ஏற்றவள் அல்ல, அவள் உனக்கு நல்ல துணை அல்ல என்று இப்படி பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் ஆண்களாகிய நாம் தேவனுடைய வார்த்தைகளில் உறுதியாக நின்று தேவன் இது எனக்கு நல்லது என்று கூறியிருக்கிறார், ஆகவே இது எனக்கு நல்லதுதான் என்று விசுவாசித்து அதன்படி வாழ வேண்டும். இரண்டாவதாக, அவள் அவனுக்கு உதவியாக இருப்பவள். ஏற்ற துணை என்று தமிழிலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை ஆங்கிலத்தில் ஹெல்ப் மீட் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் இதை ஹெல்ப்பர் என்றும் மொழிபெயர்க்கின்றது. ஹெல்ப்பர் என்றால் உதவியாக இருப்பவர். இந்த ஹெல்ப்பர் என்கிற வார்த்தை அநேகருக்கு பெண்களை பற்றி ஒரு தவறான எண்ணம் உண்டாவதற்கு காரணமாக இருக்கின்றது. பெண் உதவியாக இருக்கிறாள் என்று வேதம் கூறுவதால் அவள் ஆணை விட சற்று குறைந்தவள் என்றும், வெறும் உதவியாக இருப்பவள் தான, ஆகவே அவள் இரண்டாம் பட்சம்தான் என்று சிலர் எண்ணுகிறார்கள். ஆனால் வேதம் ஆண் பெரியவனா பெண் பெரியவளா என்றெல்லாம் போதிக்கவில்லை. மாறாக ஆணை குறித்தும் பெண்ணை குறித்தும் தேவன் வைத்திருக்கும் நோக்கத்தையும் அவர்களது ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அவர்களின் செயல்பாட்டிலே இருக்கக்கூடிய வித்தியாசத்தையே போதிக்கின்றது. ஆனாலும் சிலர் இல்லவே இல்லை, ஹெல்ப்பர் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பெண் வெறும் உதவியாக இருப்பவள் மட்டுமே, ஆணை விட பெண் சற்று குறைந்தவள்தான் என்று விதண்டாவாதம் செய்யலாம். அப்படி விவாதம் செய்தாலும் அவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உதவி தேவைப்படுகிறவர் பெரியவரா அல்லது உதவி செய்ய வருகிறவர் பெரியவரா என்று எண்ணி பார்க்க வேண்டும். நமக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமானால் அந்த காரியத்தை நம்மால் தனியாக செய்ய முடியாது என்பதால் தான் நாம் உதவியை தேடுகிறோம். அது மட்டுமல்லாமல் உதவி செய்ய போகிறவரும் நம்மை போலவோ அல்லது நம்மை விட அதிகமான பலனும் ஆற்றலும் உடையவராகத்தான் இருப்பார்கள் அல்லவா? ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு சரியாக உதவிட முடியும். பெண்கள் ஹெல்ப்பர் என்பதால் அவர்கள் சிறியவர் என்று மட்டம் தட்டாமல் அவர்களும் நமக்கு சரிசமமானவர்கள் தான் என்கிற எண்ணம் ஆண்கள் மத்தியில் இருக்க வேண்டும். நம்மை விட பெண்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருந்தால் நமக்கு அது நல்லதுதான் அல்லவா? தேவன் கூறும் உண்மை என்னவென்றால், மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கும் வேலை மிகவும் பெரியது. அதை அவன் தனியாக நிறைவேற்றி முடிக்க முடியாது. அவனுக்கு உதவி செய்ய ஒரு துணை தேவை. ஆதியிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவனுக்கு முன்பாக அளவற்ற வாய்ப்புகள் வைக்கப்பட்டிருந்தன. வெறும் ஏதேன் தோட்டத்தை மட்டுமல்ல, இன்னும் பண்படுத்தப்படாமல் இருக்கும் மீதி உலகத்தையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்படுத்தி உலகம் முழுவதையுமே ஒரு ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற வேண்டும் என்பதுதான். ஏதேன் தோட்டம் என்பது கடவுள் மனிதனுக்கு காண்பித்த ஒரு மாதிரி மட்டுமே. முழு உலகமும் ஏதேன் தோட்டம் போல இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே மனிதன் அளவற்ற விதத்திலே வளர்ந்து தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் விருத்தி செய்ய வேண்டும். இதை செய்ய மனிதனுக்கு ஒரு மாபெரும் தரிசனம் தேவை, ஒரு மாபெரும் நோக்கம் தேவை, ஒரு மாபெரும் முயற்சியும் தேவை. எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஒரு மாபெரும் கடமையாக இருப்பதினால் அவனுக்கு ஒரு மிக சிறந்த ஹெல்ப்பர், ஒரு உதவியாளர் தேவை. அந்த உதவியாளர் அவனோடு இருந்து அவனை ஊக்குவித்து அவனோடு இணைந்து திட்டமிட்டு அவனோடு சேர்ந்து உழைத்து இதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஆகவேதான் மனிதனுக்கு வேலையை கொடுத்தவுடனே தேவன் கூடவே ஒரு ஏற்ற துணையையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு ஆணுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய தரிசனம் அவசியமாக இருக்கின்றது. அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் அவனோடு கூட இணைந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கின்றார்கள். தரிசனத்தை தேவன் ஆணிடம் தருகின்றார். அதை நிறைவேற்ற அவனுக்கு பெண் துணையையும் தருகின்றார். ஆண் தேவன் தந்த தரிசனத்தை தன்னுடைய பெண் துணையோடு பகிர்ந்து கொண்டு இருவரும் அதை சேர்ந்து நிறைவேற்ற வேண்டும்.
அந்த பெண்ணுக்கு மனநிறைவும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அவனுக்கு இருக்கிற தரிசனத்தின் மூலமாகவும் அதற்காக அவர்கள் சேர்ந்து உழைப்பதன் மூலமாகவும் உண்டாகின்றது. ஒரு சிறிய உதாரணமாக, ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு பைக், ஒரு கார் வாங்க வேண்டும் என்கிற தரிசனம் ஆணிடம் இருக்கும்போது ஒரு பெண் அதற்கெல்லாம் அவன் எப்படி பணத்தை சேமிக்கலாம், என்னவெல்லாம் செய்யலாம் என்று சேர்ந்து முயற்சித்து திட்டமிட்டு திட்டங்களை பகிர்ந்து கொண்டு ஆணை சற்று ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆதரவாக ஒரு பெண் இருக்கும்போது அவர்கள் இருவரும் சேர்ந்து எளிதாக சீக்கிரத்தில் தங்கள் தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். உலகத்தார் சிலர் கூட கர்த்தரை அறியாவிட்டாலும் அவரது வார்த்தைகளை அறியாவிட்டாலும் எப்படியோ சில தேவனுடைய கோட்பாடுகளை அறிந்து வைத்துக் கொண்டு அதை பின்பற்றி ஆரோக்கியமான திருமண வாழ்க்கையை நடத்துவதை பார்க்கிறோம். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இவைகளில் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாத காரணத்தினால் திருமண வாழ்க்கையில் தோல்வியடைவதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் கூறுவதை நாம் கவனிக்க வேண்டும். துணை நல்லது என்று தேவன் கூறுகிறார், துணை உதவியாக இருப்பவள் என்றும் கூறுகிறார். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று வாசிக்கிறோம். அதுபோலவே நீதிமொழிகள் 12:28 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் என்று வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் பெண் துணை ஆணுக்கு நல்லது என்பதை மேலும் மேலும் உணர்த்துகின்றன. நீதிமொழிகள் 21:12 இன்னும் தெளிவாக, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள் என்று கூறுகின்றது. ஆகவே பெண் துணை ஆணுக்கு நல்லது, அவள் மூலமாக நிச்சயம் ஆணுக்கு நன்மையே உண்டாகிறது என்று வேதம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கின்றது. மூன்றாவதாக, அவள் அவனுக்கு ஏற்றவளாக இருப்பவள். ஏற்ற துணை என்பதை ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் ஐ வில் மேக் அ சூட்டபிள் கம்பேனியன் ஃபார் ஹிம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. சூட்டபிள் என்கிற இந்த ஆங்கில வார்த்தை ஏற்றது என்பதன் உண்மையான அர்த்தத்தை நமக்கு நன்றாக எடுத்துக்காட்டக்கூடியதாக இருப்பதால் அந்த வார்த்தையை சற்று கவனிப்போம். ஆங்கிலத்தில் ட்ரெஸ் என்கிற வார்த்தைக்கும் சூட் என்கிற வார்த்தைக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. ட்ரெஸ் என்பது நீண்ட அங்கி போல ஆங்கிலேய பெண்மணிகள் உடுத்தும் ஒரு விதமான உடையை குறிக்கின்றது. ஆனால் சூட் என்பது உடம்போடு ஒட்டி உடம்பினுடைய வடிவமைப்பை எடுத்துக்காட்டும் ஒரு உடையை குறிக்கின்றது. ட்ரெஸ் கொஞ்சம் அங்கு இங்கும் பெரிதாக இருந்தால் கூட அவ்வளவாக தெரியாது. ஆனால் சூட் என்பது மிகவும் துல்லியமாக அளவுகளை வைத்து உருவாக்கப்படும் ஒரு ஆடை. ஆகவே சூட்டபிள் கம்பெனியன் என்று கர்த்தர் சொல்லும்போது அந்த வார்த்தை எக்ஸாக்ட் ஃபிட், அதாவது ஏக பொருத்தத்தை குறிக்கின்றது. துல்லியமாக அளவெடுத்து தைக்கப்பட்ட ஆடையை போல ஆணுக்கு மிக பொருத்தமான துணையாக இருக்கும் ஒரு பெண்ணை இந்த வார்த்தை குறிக்கின்றது. அப்படியானால் தேவன் ஆணுக்காக தாம் ஏற்படுத்தும் பெண் துணையை இப்படித்தான் காண்கின்றார். அவள் அவனுக்கு மிகவும் பொருத்தமானவள் என்று காண்கிறார். பொருத்தத்தை பற்றி அதிகம் கவலைப்படுகிறவர்கள் இதை சற்று கவனிக்க வேண்டும். கணவன் மனைவியின் இடையே பொருத்தத்தை தேவன் ஏற்கனவே உண்டாக்கி வைத்திருக்கிறார். பொருத்தம் முதலாவது தேவனுடைய செயலாக இருக்கின்றது. திருமண வாழ்க்கையை தேவன் இப்படித்தான் வடிவமைத்திருக்கின்றார். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மிக பொருத்தமானவர்களாக இருந்து வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆகவேதான் திருமணமான பிறகு பார்த்தால் ஆணும் பெண்ணும் ஒருவருடன் ஒருவர் உடனே பொருந்திக் கொள்கின்றார்கள். கொஞ்ச காலம் கழித்து பார்த்தீர்களானால் அவர்களில் ஒருவரை பார்த்தாலே போதும், அடுத்தவரை பார்த்த மாதிரிதான் அது. ஒருவரிடம் பேசினாலே போதும், இன்னொருவரிடம் பேசிய மாதிரிதான் அது. ஏனென்றால் திருமணத்திற்கு பின்னர் அவர்களுடைய எண்ணம், நோக்கம், தரிசனம், நாட்டம், விருப்பம் எல்லாம் ஒன்று போலவே இருக்கின்றது. இருவரும் ஒன்றாக கலந்து விட்டார்கள். அவர்களுக்குள்ளாக இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இசைவு உண்டாகி விடுகின்றது. இருவரும் வெவ்வேறு குடும்பம் மற்றும் வேறு வேறு வளர்ந்த விதத்தில் இருந்து வந்திருக்கலாம். திருமணமாகும் வரை ஒருவரை ஒருவர் அறியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் திருமணமான பிறகு பெற்ற தாய், தகப்பன் மற்றும் கூட பிறந்தவர்களோடு அவர்களுக்கு இருந்த பொருத்தத்தை காட்டிலும் சமீபத்தில் எங்கிருந்தோ வந்த புருஷனோடும் மனைவியோடும் அதிக பொருத்தம் ஏற்பட்டு விடுகின்றது. இதைத்தான் ஏற்ற துணை, சூட்டபிள் கம்பேனியன் என்று தேவன் கூறுகின்றார். தேவனே இந்த பொருத்தத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறபடியால் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பொருந்திக் கொள்வது சுலபமாகி விடுகின்றது. ஆனால் சிலர் திருமணத்திற்கு நுழையும் போதே பொருத்தமாக இருக்குமா இருக்காதா என்ற சந்தேகத்தோடு தான் நுழைகின்றார்கள். ஆகவே சின்ன சின்ன காரியங்கள் கூட அவர்களுக்குள் பிரச்சனைகளாக மாறிவிடுகின்றது. உடனே தங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துப்போகாது என்று முடிவெடுத்து விடுகின்றார்கள். இந்த உணர்வு நாளுக்கு நாள் வளர்ந்து அது பிரிவிற்கும் மனமுறிவுக்கும் வழிவகுத்து விடுகின்றது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் பொருத்தமான துணையைத்தான் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். தேவன் தாமே திருமண வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஒரு இசைவை ஏற்படுத்துகிறார் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட இசைவை எதிர்பார்க்க வேண்டும். அதை பேணி பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் பொருத்தமான துணையை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. தேவன் இப்படித்தான் திருமணத்தை வடிவமைத்திருக்கிறார். திருமண வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின் அஸ்திபாரத்தில் கட்டப்படும் போது அது வளம் பெறுகின்றது, வெற்றி பெறுகின்றது. தேவன் தான் குடும்பங்களை ஏற்படுத்தியவர். தேவன் தான் குடும்ப வாழ்க்கையின் மூல காரணர்.
ஆகவே அவர் அதை ஆசீர்வதித்து என்றென்றைக்கும் அதன் வெற்றிக்காக உதவுபவராக இருக்கின்றார். குடும்ப வாழ்க்கையில் நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது நாம் தேவனுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அதில் தான் நமது பிரச்சனைகளுக்கான பதில் அடங்கி இருக்கின்றது. இந்த குடும்ப வாழ்க்கை சீரிஸ் மூலமாக அநேகர் தங்களுடைய பிரச்சனைக்கான பதிலை இனி வேதத்தின் மூலமாக கண்டடைந்து வெற்றிகரமான திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை நடத்த ஆண்டவர் உங்களை வழிநடத்துவாராக. உங்கள் குடும்பங்களில் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழிவதாக. மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை அறிமுகம் செய்யுங்கள். எங்களோடு இணைந்திருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.